அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே, இன்று 8/11/2025 ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும், இன்றைய நாளில் காலை 11 மணிக்கு மேல் 3இல் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதாலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். தேவையற்ற தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று 6இல் சஞ்சரிப்பதும் 7இல் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 5இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். காலை 11 மணிக்கு மேல் சந்திரனவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் அலைச்சல்கள் சற்று குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன், 5இல் செவ்வாய், 8இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். குறிப்பாக ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பக்குவமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பதும் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் 3இல் சஞ்சரிப்பதும்
10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பானது தற்போது உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 9, 10இல் சந்திரன், 11இல் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 2இல் செவ்வாய், இன்று காலை 11 மணி வரை 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக மதியத்திற்கு பிறகு சந்திரனானவர் 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால், குறிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 12இல் சூரியன், இன்று பகல் 11 மணிக்கு மேல் 8இல் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மனநிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். முடிந்தவரை இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி
ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் ஏற்றங்களை அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 10ல் சூரியன் சுக்கிரன் 11ல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இன்று காலை 11 மணிக்கு பிறகு சந்திரனவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மறைமுக பிரச்சனைகள் விலகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன், 9ல் சூரியன், 6ல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 4ல் சந்திரன், 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் அலைச்சல் காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் கவனம் செலுத்தினால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். குறிப்பாக தேவையற்ற தூர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.